நாம் எல்லாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அப்போ நம்ம விசுவாசத்தில் அந்த ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்கணும். கலேஷியன்ஸ் 3:26 வசனம் சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். அந்த சன்ஷிப், அந்த புத்திர சுவிகார அதிகாரத்தை நமக்கு விசுவாசத்தில் அவர் சுதந்திரிக்கும்படி சிலுவிலே ஒரு பெரிய ஜெயத்தை அவர் செய்து முடித்து விட்டார். அப்போ இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்கனவே அவர் ஜெயம் கொடுத்து விட்டார். நம்ம அதை இயேசுவை அறிகிற அறிவினால் இன் கிரைஸ்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த டிவைன் விஸ்டத்தில் நம்ம புரிந்து கொண்டு அந்த சத்திய வார்த்தை நம்ம அறிக்கை பண்ணி ஜெயம் எடுக்கணும். நிறைய பேர் அவுட் சைட் த கிரைஸ்டில் இருக்கும்போது அந்த பிரச்சனை பெருசாக தெரியும். பட் நம்ம இன் கிரைஸ்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த பிரச்சனை சிறியதாக மாறி நமக்கு விடுதலை அளித்த கர்த்தர் நமக்கு ஜீவனும்